ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது செவந்துட்டுருக்கிறப்ப காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அடுத்ததாக சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். அதே கடாயிலேயே இப்போது 7 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 12 சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி வரும். வெங்காயம் பூண்டும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்குறப்ப இது கூடவே 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். அடுத்ததாக நம்ம இந்த சட்னிக்கு தேவையான புதினா நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த புதினா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போது இது கூட புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு பச்சை தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு இப்போ அரைக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட்டாக அரைச்சதையும் வதக்கினதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பாருங்கள் நல்லா கொரகொரப்பாக நல்லா வந்திருக்குது. இப்போ இது வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் ஊற்றிடாதீங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இட்லி, சப்பாத்தி, ரைஸ் இது கூட சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.